சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். தமிழக காவல்துறை சார்பாக பெருமிதம் கொள்கிறேன். சார் இன்வைட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட உங்களெல்லாம் வந்து ஸ்கூலில் பார்க்கும்போது இந்த ஸ்கூலுடைய தோற்றம், இருக்கக்கூடிய தூய்மை, இந்த பிள்ளைங்களுடைய டிசிப்ளின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து காலையிலேருந்து இவங்களை ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதில் டீச்சர்ஸோட பங்கு இல்லாமல் இவங்களை பண்ண முடியாது. சாருடைய ஒத்துழைப்பு உண்மையிலே பெருமையாக இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் காலையில் எத்தனை மணிக்கு எழுப்பி இப்படி ரெடியாக கொண்டு வந்து இவங்க உட்கார வச்சுருப்பாங்கிறது உழவு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. பிள்ளைங்களுக்காக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, சின்ன குழந்தைங்க வந்து 5 வளையாது 50 வளையாதுன்னு எல்லாமே நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. பழமொழியின் முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். அந்த குரலுக்கு ஏற்ப ஒழுக்கத்தை இந்த சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா எந்த வயசுலையும் நம்ம அப்படியே தான் இருப்போம். சின்ன குழந்தைங்க எங்களை கூப்பிட்டதுக்கு சார் எல்லாமே ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கொண்டு வந்து தான் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ண நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் இன்வைட் சார் பண்ணாங்கனாக்க பேரண்ட்டோடு நாங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் சொன்னால் தான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்கிற அளவுக்கு பெரிய இதில் நீங்கள் சாரே நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்குனாக்க சார்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மிஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிங்க. மிஸ்ஸு சொல்லி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் சின்ன பிள்ளைங்க கற்றுக்குங்க. இதில் இந்த பிள்ளைங்களாம் ஓரளவுக்கு கற்றுக்கூடிய விஷயங்கள், இவங்களாம் சின்ன குழந்தைங்க. பரவாயில்ல, இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதிகபட்சம் 4 வயசு 5 வயசு 3 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. நல்லா அவ்வளோ அமைதியாக காலிலேருந்து உட்கார வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூலோட வளர்ச்சி நல்லா மேலும் மேலும் வளரணும்னு ஆசைப்பட்றாங்க. நாங்கள் போலீஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கோம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் போலீஸ் உங்களோட நண்பனாக வந்து நாங்கள் நிற்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். நாங்களும் ஏதாவது எங்கள் காவல்துறை மூலமாக ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அது சார் ஏதாவது சொன்னாங்கனாக்கா அது நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன் செய்து கொடுக்கறதுக்கு. உண்மையில் இந்த ஸ்கூல் வளர்ச்சி பெரிய வளர்ச்சியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய அளவில் யூனிவர்சிட்டி அளவுக்கு கூட வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த அதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒத்துழைக்கணும், ஸ்கூல் ஸ்டூடெண்டோட பேரண்ட் ஒத்துழைக்கணும், ஸ்டாஃப் எல்லாமே நல்லா கோஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வளரலாம். இந்தியா வந்து இன்னைக்கு சுதந்திர தினோட சுதந்திரமாக பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளவோ மாவீரர்கள் ஞானிகள்லாம் வாழ்ந்து இந்த மண்ணை நமக்கு வளமை சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட உழைப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே கிடையாது. ஒவ்வொரு துளி வேர்வையும் ஒரு துளி ரத்தத்தையும் சிந்தி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பல வீரர்கள், பல மாமன்னர்கள், பல ஞானிகள் இந்த இந்தியா உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்தியாங்கிறது உலகத்திலே எனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் உலகத்தின் முன்னோடியாக போயிட்டுருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாங்கிறது உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்ப முன்னோடி போயிட்டுருக்கோம். அதில் நம்ம தமிழகத்தின் வளர்ச்சி இன்னும் அலாதியான வளர்ச்சி. நம்ம தமிழகத்தில் இல்லாத ஒரு வளங்களே கிடையாது. அவ்வளோ வளங்கள் இருக்குது. சின்ன குழந்தைங்க, நீங்கள் நல்லா படிக்கணும். மிஸ்ஸு சார் சொல்லக்கூடிய கேளுங்க, பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய கேளுங்க. அடம் பிடிக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விட்டுறணும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொல்கிறாங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது. அந்த டிசிப்ளின் சின்ன வயசுலேருந்தே வரணும்.
இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை மாதிரி பண்ணக்கூடாது, இதை பேசக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அதை உண்மையிலேயே அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கிற பிள்ளைங்க நல்ல வளர்ச்சியில் வரலாம். ஒரு ஸ்கூல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்களை இன்னைக்கு அதிகபட்சம் ஒரு குழந்தை 2 குழந்தை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்காங்க. அது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ குழந்தைங்கள இவ்வளோ டிசிப்ளினாக உட்கார வச்சு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதுக்கு பேரண்ட்டு ஒத்துழைக்கிறாங்க, எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக இருந்து பண்ணால் தான் முடியும். அது நமக்கு வந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், கொரோனா காலத்தில் நமக்கு எல்லாமே பெரிய ஒரு வாழ்க்கையை பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உலகமே யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. நம்மலாம் திருப்பி இன்னைக்கெல்லாம் இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம இருப்போம் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் கொரோனா நமக்கு எல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்தது. அதை தாண்டி நம்மளாம் வந்திருக்கோம்னா நம்மளோட இறைவனுடைய குழந்தைங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம், இந்த சுதந்திர நிலைமை நின்றுட்டு இருக்கோம், சுதந்திரமாக நிற்கிறோம் அப்படின்னா யாரோ நமக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால் தீய சக்தியெல்லாம் தாண்டி நல்லது மட்டும் மனசில் நினைக்கக்கூடிய தாட்டே வந்து நல்ல எண்ணம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இது மட்டும்தான் இருக்கணும். நல்லதே நினைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லதாக போகும். எண்ணம் தான் வாழ்க்கை. நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே பழகுங்க, நல்லதே சொல்லுங்க.